வாழ்க்கை. கணக்கில் ஒரு மனிதன் கொள்ள முடியாத அளவிற்கு பல உயிரினங்களை படைத்திருக்கின்றார். இந்த உயிரினங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ சில நேரங்களில் சில உயிரினங்கள் பலமானதாக இருக்கும், சில உயிரினங்கள் அல்லாஹு தஆலா மிகவும் அதிகமான சக்திகளை கொடுத்திருப்பான். எப்படி கொடுத்திருந்தாலும் இந்த உயிரினங்களுக்கு மத்தியில் மனிதர் அல்லாஹு தஆலா இந்த மனிதனை சிறப்பாக்கியது மட்டுமல்லாமல் இந்த மனிதனாகவே பல விடயங்களை மனிதரை பார்த்தால் மரியாதை கொடுப்பார். சில நேரங்களில் சில மனிதர்கள் அமைதி சந்தோஷமாக பழகுவார்கள், சில மனிதர்கள் கவலையுடன் இருப்பார்கள். இப்படி ஒரு மனிதனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த மனிதனிடத்தில் பல இயல்பான விடயங்கள் சார்ந்த மிகவும் முக்கியமான ஒரு இயல்பான ஒரு விடயம் இருக்கின்றது. இதனை அல்லாஹ் தஆலா மனிதனுடன் படைத்திருக்கின்றார். என்ன இயல்பு என்றால், பிறரின் மீது நாங்கள் கருணை காட்டுவது, அன்பு வைப்பது, பிறரை நாங்கள் நேசிப்பது. இந்த விடயம் ஒரு மனிதனில் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் நேசம் என்பது. இந்த நேசம் என்பதை இமாம்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கின்றார்கள். ஹுப்புல் இக்தியாரி, ஹுப்புல் ஃபித்ரி என்றால் இயல்பான நேசம். இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒரு மனிதன் அவருடைய தாயையோ அல்லது தந்தையோ சகோதரர்களையோ உறவினர்களையோ நேசிப்பது என்பது இயல்பான ஒரு நேசம். ஏன் அல்லாஹ்வை நேசிப்பது என்பதும் கூட. அந்த மனிதனிடத்தில் சென்று நீ உன்னுடைய தாயை நேசி, தந்தையை நேசி என்று நாங்கள் கூற வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. ஏனென்றால் அந்த மனிதன் இயல்பாகவே தன்னுடைய தாயை நேசிப்பார். இன்னும் ஒன்று இருக்கின்றது, ஹுப்புல் இக்தியாரி, தேர்ந்தெடுத்து நேசிப்பது. எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் பிற மனிதர்களை என்ன செய்வோம் என்றால் நேசிப்போம். ஒன்று, அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நற்குணத்தால் நாங்கள் ஈர்க்கப்பட்டிருப்போம், அல்லது அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகு எம்மை இருந்திருக்கும், அல்லது அவரிடத்தில் எங்களுக்கு தேவையான ஏதேனும் ஒரு விடயம் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம் என்பது இஸ்லாமிய பார்வையில் ஒரு முஸ்லிமிடத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்த்தால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் முதலாக நேசிக்க வேண்டியது அல்லாஹ்வை, அதுக்கு அடுத்ததாக நேசிக்க வேண்டியது இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக வந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் நேசிக்கின்ற விடயம் என்பது இருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக இரண்டு விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் அல்லாஹ்வும் ரசூலும் கூறிய முறைப்படி நேசிக்க வேண்டும். இன்னும் ஒன்று, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்க வேண்டும். இதில் முதலாவது பகுதி இன்று பலருக்கு அல்லாஹ்வின் தூதரை உயிரை விட மேலாக நேசிப்பார்கள். ஆனால் எந்த முறையில் நேசிக்க வேண்டும் என்கின்ற பகுதி விளங்காததன் காரணமாக இந்த மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விடயங்களை செய்கின்றார்கள், நாங்கள் காண்கிறோம். இரண்டாவது இந்த பகுதி இருக்கின்றதே, நபி அவர்களை உயிரை விடவும் மேலாக நேசிக்க வேண்டும் என்றது. இந்த விடயம் என்பது சஹாபாக்களுக்கு மத்தியில் செயல்பாடு ரீதியாகவும் சொல் ரீதியாகவும் காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு விடயம். அமர்ந்திருக்கின்றார்கள், மற்ற சஹாபாக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், நபி அவர்களும் இருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையை பிடித்த வண்ணம் இருக்கின்றார்கள். இப்பொழுது இருக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்து, யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்தில் என்னுடைய உயிருக்கு அடுத்ததாக நான் உங்களை தான் நேசிக்கின்றேன் என்று கூறியவுடன் பார்த்து, உமரே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் உமர் ஃபில் ஜன்னah, உமருக்கு இந்த உலகத்தில் நபி அவர்கள் நாளை மறுமை நாளில் அவருக்கு சுவர்க்கம் தான் என்று பக்கபலமாக செயற்பட்ட ஒரு சஹாபி. அதே நேரம்
ஈமானில் சஹாபாக்களை முந்தி அடிப்பதற்கு எங்களில் யாரும் கிடையாது. அப்படியான ஒரு சஹாபியை பார்த்து நபி அவர்கள் கூறுகின்றார்கள், உமது ஈமான் இன்னும் பூரணமாகவில்லை என்று கூறியவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்த்து கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய உயிரை விடவும் மேலாக நான் உங்களை தான் நேசிக்கின்றேன் என்று கூறியவுடன் உமரே, இப்பொழுதுதான் உன்னுடைய ஈமான் பூர்ணமாக இருக்கின்றது. உமர் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத வார்த்தை ஒன்றையும் பேசவில்லை. என்னுடைய தாய்க்கு அடுத்ததாக, தந்தைக்கு அடுத்ததாக, நண்பர்களுக்கு அடுத்ததாக, உறவினர்களுக்கு அடுத்ததாக உங்களை நேசிக்கின்றேன் என்று சொல்லவில்லை. என்னுடைய உயிருக்கு அடுத்ததாக நேசிக்கின்றேன் என்று கூறியதற்கு நபி அவர்கள் ஈமான் பூர்ணமாகவில்லை என்றால், நபி அவர்களை நேசிக்கின்றோமா என்கின்ற விடயத்தை என்ன செய்ய வேண்டும்? எங்களில் ஒரு கேள்வியாக கேட்டுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மாயின். புகாரியிலே வரக்கூடிய முக்கியமான செய்தி. என்ன செய்தி? உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார் எப்பொழுது இந்த உலகத்தில் அவருடைய தாய் தந்தையர்கள், அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மனிதர்களையும் விட எந்த மனிதனுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் மிக நேச அவர்கள்தான் உண்மையான முஃமின் சொல்லிவிட்டார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நான் முஃமினாக இருக்க வேண்டும், நாளை மறுமை நாள் சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒரு ஆசையில் இருக்கின்றான் என்றால் நிச்சயமாக அவன் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வையும் ரசூலையும் அவனுடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். இப்பொழுது இப்படியான ஒரு பகுதி இருக்கு. செல்லம் அவர்களை எப்படி நேசித்தார்கள், அதுதான் என்று எங்களுடைய குத்துபா பேருரை. இருந்த விடயங்கள் எங்களுக்கு தெரியும். அதனால்தான் அவர்களுக்கு சஹாபாக்கள் என்ற ஒரு பெயர் வந்தது. நபி அவர்களுக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுது மிகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் நபி அவர்களை நேசிக்கின்ற விடயத்தை அவர்களுடைய வாய் வழியாகவும் செயல்பாடு ரீதியாகவும் என்ன செய்திருக்கின்றார்கள்? காட்டியிருக்கின்றார்கள். அதாவது நபி அவர்களை நேசித்தல் என்பதனுடைய மறுபுறம் நபி அவர்களை அணுக்கணுவாக பின்பற்றுவது என்கின்ற ஒரு செய்தி எங்களுடைய காதுக்கு எட்டினால் உடனடியாக அந்த விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டும். நபி அவர்களை பின்பற்ற வேண்டும். இந்த விடயத்தை சஹாபாக்கள் செய்து காட்டினார்கள். ஒரு முறை ஒரு சஹாபி தோழர் விருந்துக்கு அழைக்கின்றார்கள். இந்த சமயத்தில் நபிகளாருடன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார் என்றால் அந்த விருந்துக்கு செல்கின்றார்கள். இந்த சமயத்தில் நபி அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். நபி அவர்களுக்காக வேண்டி ரொட்டி வைக்கப்படுகிறது. இந்த கரியினுள் நாங்கள் இன்று சுரக்காய் என்று சொல்லக்கூடிய அரபு முறையில் அத்துபா என்று கூறுவார்கள். இந்த சுரக்காயும் காய வைத்த இறைச்சியும் அந்த கரியினுள் இருக்கின்றது. இந்த இறைச்சியை விட்டுவிட்டு அதிகமாக அந்த சுரக்காயை எடுத்து விரும்பி சாப்பிடுகின்றார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பார்த்துவிட்டு கூறுகின்றார்கள், ஃபலம் அஸல் அஹப்ப அத்துபாஅ மின் யௌமைதின். அன்றிலிருந்து அந்த சுரக்காய் என்பது எனக்கும் மிகவும் நேசத்துக்குரியதாக என்ன செய்துவிட்டது? மாறிவிட்டது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். நபி அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் சுரக்காய் மிக முக்கியமான ஒரு செய்தி, எங்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கொண்ட சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் பங்கு வைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அன்சாரி தோழர்கள் நபி அவர்களுடைய இந்த செயற்பாட்டை என்ன செய்கின்றார்கள் என்றால் பார்த்து கொண்டிருக்கின்றனர். நாங்களும் மனிதர்கள் தான், அவர்களும் மனிதர்கள். அவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள்,
நபி அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, வேலைப்பாடுகள் தேவைப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பவர்கள் நாங்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கனிமத் கொடுக்கின்றார்கள் என்று ஒரு கேள்வி அவர்களுக்கு. இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் என்ன செய்கின்றது? போய் சேர்கின்றது. நபி அவர்கள் அழைக்கின்றார்கள் அன்சாரி தோழர்களை. அழைத்து விட்டு நபி அவர்கள் கூறுகின்றார்களே, ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் இந்த உலகத்தினுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டு செல்லவில்லை. அந்த விடயத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் உங்களுடன் அல்லாஹும் ரசூலும் இருக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்து விடாது. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக அன்சாரி தோழர்கள் நபி அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த கனிமத் பொருட்கள், இந்த உலகம் சார்ந்த இந்த விடயங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று அன்சாரி தோழர்கள் நபி அவர்கள் மீது வைத்த அந்த பாசத்தை தெளிவுபடுத்தி விளக்கப்படுத்தி ஆத்ம திருப்தி அடைந்து கொண்டார்கள். என்றால் இப்படியான ஒரு நேசம் எங்களிடத்தில் இருக்கின்றதா? நாங்கள் மார்க்க விடயம் அல்லது உலக இன்று இருக்கக்கூடிய அந்த உலக விடயத்தை தான் எடுத்துக்கொள்ள. இந்த நிலையில் சஹாபாக்கள் வேண்டும். அதே நேரம் வந்து யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, மறுமை நாள் எப்பொழுது யா ரசூலல்லாஹ்? நபி அவர்களை எங்களுக்கு தெரியும், மறுமை நாளை பற்றி அதிகமாக என்ன செய்வார்கள் என்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். இந்த சமயத்தில் அந்த சஹாபி தோழர் கேட்கின்றார், மத்தஸ்ஸா, மறுமை நாள் எப்பொழுது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டவுடன் நபி அவர்கள் அவருக்கு பதில் கூறுகின்றார்கள், மாதா அஅத்தலஹா, மறுமை நாளை பற்றி பெரிதாக விசாரிக்கின்றாயே, அதற்கு நீ என்ன தயார் நிலையுடன் இருக்கின்றாய்? என்ன நன்மையை நீ சேர்த்து வைத்திருக்கிறாய்? அந்த சஹாபி தோழர் நபி அவர்களுடைய அருமை முகத்தை பார்த்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மத்த சஹாபாக்கள் போன்று அதிகமாக சதக்காக்கள் கொடுத்து நான் நன்மை சேர்த்து வைக்கவும் இல்லை. மத்த சஹாபாக்கள் போன்று உபரியான வணக்கங்களை செய்து நான் நன்மை சேர்த்து வைக்கவும் இல்லை. மத்த ஆர்வத்தில் நான் நன்மை சேர்க்கவும் இல்லை. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஒரு விடயம் உறுதியாக இருந்தது, யா ரசூலல்லாஹ், அந்த விடயத்தில் எந்த ஒரு நிலை மாற்றமும் எனக்கு கிடையாது என்று கூறிவிட்டு கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விடவும் அல்லாஹையும் ரசூலையும் நான் அதிகமாக நேசிக்கின்றேன். அந்த விடயம் என்னுடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்கின்றது யா ரசூலல்லாஹ் என்று நபி அவர்களை பார்த்து கூறியவுடன் அந்த சஹாபி தோழர் நபி அவர்களை நேசித்த ஒருவர், இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய தூதருடன் இருப்பார். இந்த செய்தி அந்த சஹாபி தோழருக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்றாலும் இதில் மிக பெரும் படிப்பினை எங்களுக்குள் ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் யாரை நேசிக்கின்றோம்? இந்த உலகத்தில் நாங்கள் யாரை நேசிக்கின்றோமோ அவர் உலகத்தில் நாங்கள் ஒரு நடிகரை அல்லது மார்க்கத்தினுடைய செயற்பட்டுக் கொண்டு செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனை நேசித்தால் இந்த மனிதன் நாளை மறுமை நாள் எங்கே இருப்பான்? நரகத்தில் இருப்பான். எனவே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை இருக்கின்றது, நரகில் செல்லக்கூடிய ஒரு மனிதரை நேசித்தால் நுழைவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த சில கணவன்மார்கள் என்ன செய்கின்றார்கள்? தன்னுடைய மனைவியை அலங்கரித்து பைக்கில் கூட்டிக் கொண்டு சென்று பிற ஆண்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். இவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும், நான்
அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எடுக்காமல் இந்த உலகத்தில் தாண்டோண்டித்தனமாக தன்னிஷ்ட பிரகாரமாக நான் என்ன செய்கின்றேன், செயற்படுகின்றேன். எனவே நாளை மறுமை நாள் நான் இத்தகைய விடயங்களை பின்பற்றி ஒருவரை நேசித்து செய்தேனே, இந்த விடயத்திற்கு ஏற்ப நான் நாளை மறுமை நாள் வாசகத்தினூடாக நானும் நீங்களும் என்ன செய்து அலி ரலியல்லாஹு சென்று அலியே கைஃப கான மஹப்பத்துக்கும் லிரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் நபி அவர்களை எப்படி நேசித்தீர்கள் என்று ஒரு சஹாபியிடத்தில் கேட்டு நேசித்திருக்கின்றார். மிக முக்கியமான ஒரு விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தீர்கள். அழகான ஒரு பதிலை இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சொத்து செல்வங்கள், என்னுடைய தாய் தந்தையர்கள், என்னுடைய மனைவிகள், என்னுடைய உறவினர்கள் அத்துணை பெயரை விட மிகவும் நேசத்துக்குரியவராக நபி அவர்கள் இருந்தார்கள். தாகித்த ஒரு மனிதருக்கு குளிர் நீர் எவ்வளவு இன்பமாக இருக்குமோ அதனை போன்று இன்பமாக இருந்தார்கள் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அடுத்தவர் சொல்லி அதை செய்யவில்லை. நபி அவர்கள் எப்பொழுது இந்த உலகத்திற்கு ரசூலாக அனுப்பப்பட்டார்களோ நபியை நேசிக்க வேண்டும், நான் நபியை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தாகம், அந்த தாகத்தை தணிக்கும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் இந்த உலகத்தில் எங்களில் நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. இந்த உலகத்தில் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா பல அமளி துமளிகள் இந்த உலகத்தில் உங்களை நீங்கள் விசாரித்துக் கொள்ளுங்கள். நாங்க எப்படி ரசூலை நேசிக்கும், எங்களோட தொழுகை சீராயிருக்கா, ஒரு மனிதனாக பின்பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை விட நேசத்துக்குரியவராக இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையாக மாறும். இன்று ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லவா? அனைவருக்கும் சந்தோஷப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. என்ன செய்தி? நாங்கள் அனைவரும் இன்று உயிரோடு இருக்கிறோம். அந்த மிக பெரும் ஒரு நியமம். இன்று பல சகோதரர்கள் கபுரறை வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா எமக்கு உயிரோடு இருக்கின்றோம். இந்த உயிரோடு இருக்கின்ற காலப்பகுதியிலும் இப்படியான நபி அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி உங்களுக்கு தரப்பட்ட பின்னும் நீங்கள் நபி அவர்களை உயிரை விடவும் நேசிக்காமல் அந்த கபுரறைக்கு சென்றால், இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், நபி அவர்களை நேசிக்கின்ற விடயம் என்று இருக்கின்றதே அது மார்க்கத்தினுடைய அடிப்படை. நபியை நேசிக்கின்ற விடயம் என்பது அனைத்து விடயங்களும் இருக்கின்றது. ஒரு மனிதன் நபியை நேசித்தால் தான் அதன்படி இந்த வாழ்க்கையில் செயல்பட முடியும். ஒரு மனிதன் நபியை அத்துணை விடயங்களும் நபி அவர்கள் எங்களுக்கு கற்று தந்து விட்டார்கள். எதை கற்றுத்தரவில்லை? தூங்குவதற்கு சென்றால் என்ன செய்ய வேண்டும், கழிவறைக்கு சென்றால் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் அற்பமாக நினைக்கக்கூடிய செயற்பாடு கற்றுத்தந்த விடயங்களை நாங்கள் கற்காமல் இந்த மரணத்தை நாங்கள் எதிர்நோக்கினால், இந்த மரணத்திற்கு நாங்கள் சென்றால் எங்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இவ்விடத்திலிருந்து சிந்திக்க கடமைப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ்
வாழ்க்கையில் எப்படி செயற்பாடுகளை ஆரம்பித்தார்கள் என்கின்ற விடயத்தை பார்த்தோம். அதே போக்கில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், அவருடைய முகம் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றது யா ரசூலல்லாஹ் என்று கூற, நபி அவர்கள், தோழரே என்ன கவலை கூறுங்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடன் இருக்கின்ற பொழுது எனக்கு மிக, வீட்டிற்கு சென்றால் உங்களை பார்க்காவிட்டால் எனக்கு மிக அடைந்து கொள்கின்றேன். ஆனால் இரண்டு பேரும் ஒரு நாள் மரணத்தை ஏந்தியவராக இருக்கின்றீர்கள். நாளை மறுமை நாளில் உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சுவர்க்கத்தினுடைய உச்சநிலை சுவர்க்கம், அதுதான் மிகவும் முதன்மையான சுவர்க்கம். இந்த சுவர்க்கத்தில் நீங்கள் இருப்பீர்கள். நான் அதனுடன் கீழ்பட்ட ஒரு மன்சிலா, ஒரு அந்தஸ்தான சுவர்க்கத்தில் இருப்பேன். இந்த சமயத்தில் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு கவலை எனக்கு வந்துவிட்டால், நான் கவலை, இந்த உலகத்தில் எனக்கு கவலை வருகின்ற பொழுது உங்களை பார்த்து நான் சந்தோஷம் அடைந்து கொள்வேன், அது பிரச்சனை இல்லை. நாளை மறுமை நாளில் மரணித்த பின்னும் எனக்கு கவலை வரும். அந்த சமயத்தில் எவ்வாறு உங்களை பார்ப்பது? சஹாபாக்களுடைய நிலைப்பாடு, சஹாபாக்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுதும் நபி அவர்களை நேசித்தார்கள், மரணித்த பிறகும் நாங்கள் நபி அவர்களை நேசிப்போம் என்ற உறுதிப்பாட்டில் இருந்தார்கள். அதனால்தான் அந்த கேள்வி வந்தது. உடனடியாக அந்த தோளுடைய கவலைக்கு அல்லாஹு தஆலா பதிலளிக்கும் வகையில் மிக முக்கியமான ஒரு வசனம் இறங்குகின்றது. சூரத்து தௌபாவுடைய வசனம், சூரத்து நிசாவுடைய 69வது வசனம், வமை யுத்திஇல்லாஹ வர் ரசூல, இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வையும் ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து அவர்களை பின்பற்றி அவர்களை நேசித்து வாழ்கின்றார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன, அருள் பாலிக்கப்பட்ட நபிமார்கள் இருக்கக்கூடிய இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த உலகத்தில் அருள் பாலிக்கப்பட்ட நபிமார்களுடன், இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையே மட்டும் பேசிய சித்தீகீன்களுடன், இந்த உலகத்தில் இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிர்களை தியாகம் செய்த சுஹதா என்று வாழ்க்கை, இத்தகைய மனிதர்கள் நாளை மறுமையினால் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த மனிதருக்காக வேண்டி ஒரு குர்ஆன் வசனத்தையே இறக்கிவிட்டார். தூதரை நேசித்தவர், அவருடைய கவலை நாளை மறுமையினால் எவ்வாறு உங்களை நான் வந்து என்ன செய்வது, பார்ப்பது, இப்படியான ஒரு கவலை. இவருடைய வசனத்தை அனுப்புகின்றார், நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நபி அவர்களை நேசித்தார், நபி அவர்களை பின்பற்றினால் நாளை மறுமையினால் நீங்கள் என்ன செய்வீர்கள், அவர்களுடன் இருப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா வசனத்தை எழுப்பிவிட்டார். இந்த விடயத்தில், இந்த இடத்தில் நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தில் உள்ள மனிதர்களுக்கு உள்ளத்தில், உலகத்தில் நபி அவர்களை நேசிப்பதனுடைய மறுபுறம் நபி அவர்களை பின்பற்றுவது. இந்த உலகத்தில் நாங்கள் உண்மைக்குண்மையாக நபி அவர்களை பின்பற்றுகின்றோமா? ஆடை விடயத்தில், தாடி விடயத்தில், அதை எடுத்துக்கொள்வோம். தாடி விடயத்தில் ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற விடயம் எல்லாம் நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இன்று அந்த விடயத்தில் எதை எடுத்துக்கொண்டாலும் நபி அவர்களை பின்பற்றாத ஒரு நிலைப்பாடு எங்களுக்கு காணப்படுகின்றது என்றால், நாங்கள் நபி அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களா மாறுகின்றோமா என்பது ஒரு கேள்வி அடையாளம். எனவே இந்த கேள்வி அடையாளத்திற்கு பதிலை நீங்களே கண்டுகொள்ள வேண்டும். எங்களுடைய காரணங்களாலே நாங்கள் நபி அவர்களை நேசிக்காமல் இருக்கின்றோம் என்றால், எங்களுடைய
பின்பற்றாமல் அவர்களை நேசிக்காத காரணங்களின் மீது மற்றும் இதுவரை வர வேண்டும். தேவையற்ற தேடிக்கொண்டு தேவையற்ற விடயங்கள் எல்லாம் செய்கின்றோம். இப்படியான காரணங்கள் மீது ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு சந்தேகம் வர வேண்டும். மிக முக்கியமான ஒரு விடயம். எனவே நபி அவர்களை என்னுடைய காரணங்களால் நான் நேசிக்காமல் இருக்கின்றேன் என்றால் அந்த காரணங்களின் மீது எங்களுக்கு சந்தேகம் பட வேண்டும். மிக விரைவில் அந்த காரணங்களுக்கான பதிலையும் நாங்கள் தேட வேண்டும். மதீனா நகரில் ஒரு பெண்மணி இருக்கிறார். இந்த பெண்மணி நபி அவர்களை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. உஹது யுத்தம் நடக்கின்றது. நபி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி, வதந்தியான ஒரு செய்தி, முனாஃபிகீன்களால் நபி அவர்களை மிகவும் நேசிக்கக்கூடிய அந்த பெண்மணியுடைய காதுகளுக்கு எட்டுகின்றது. இந்த விடயத்தை கேள்விப்பட்டவுடன் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்மணி ஆசையுடன் ஓடுகின்றார். வீதியால் ஓடிக்கொண்டு இருக்கின்றார். இடையில் ஒரு சகோதரர் அந்த பெண்மணியை மறித்து, பெண்மணியே, உங்களுடைய தந்தை இந்த உஹது போரில் மரணித்து விட்டார், நபி அவர்களை மரணித்து விட்டார் என்பது அந்த பெண்மணியிடத்தில் கூறுகின்ற செய்தி உண்மையான செய்தி. விட்டார். அந்த பெண்ணுக்கு மிகவும் அதிர்ச்சியான ஒரு விடயம். நபி அவர்களுக்கு என்ன ஆனது? மீண்டும் ஓடுகின்றார். வழியில் மறைத்து இன்னொருவர் கூறுகின்றார், பெண்மணியே, உங்களுடைய சகோதரர் இந்த உஹது போரில் மரணித்து விட்டார். உண்மையான செய்தி. அந்த பெண்மணி கேட்கின்றார், நபி அவர்களுக்கு என்ன? மறுத்து கூறுகின்றார், பெண்மணியே, மரணித்து விட்டார். என்ன ஆனது? ஓடுகின்றார். மீண்டும் ஒரு சஹாபி தோழர் மறித்து கூறுகின்றார், பெண்மணியே, உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் இந்த உஹது போரில் மரணித்து விட்டார் என்று. என்ன ஆனது? ஓடுகின்ற நபி அவர்கள் இரத்தம் வரிந்த நிலையில் உயிரோடு அமர்ந்திருக்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை கூறுகின்றார். அந்த வார்த்தை இந்த சமுதாயத்தில் எந்த மனிதனும் ஒளிந்திருக்க மாட்டார். அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அந்த பெண்ணுக்கு. 4 உயிர்கள் போய்விட்டது. அந்த 4 உயிர்களையும் அந்த பெண்மணி கணக்கில் கொள்ளவில்லை. கேட்ட விடயம் நபி அவர்களுக்கு என்ன ஆனது? நபி அவருடைய அருமை முகத்தை பார்த்துவிட்டு அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை கூறுகின்றார், யா ரசூலல்லாஹ், குல்லு முஸீபத்தின் பஅதக ஜுலல். யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் எல்லா கஷ்டங்களும், இந்த உலகத்தில் எல்லா கவலைகளும், இந்த உலகத்தில் அந்த பெண்மணி அவருடைய தந்தை மரணித்ததை பற்றி யோசிக்கவில்லை, கணவன் மரணித்ததை பற்றி யோசிக்கவில்லை, தன்னுடைய பிள்ளை மரணித்ததை பற்றி யோசிக்கவில்லை. நபி அவர்களுக்கு என்ன ஆனது என்று கேட்டுவிட்டு நபி அவர்களை பார்த்து கூறிய வார்த்தை, இவர்கள் எல்லாம் மரணித்தது எனக்கு பெரிதல்ல, இவர்களுடைய துன்பங்கள் எல்லாம் எனக்கு பெரிதல்ல, அத்துணையும் உங்களுக்கு பிறகுதான் எனக்கு என்று நபி அந்த வார்த்தையில் எவ்வளவு உறுதிப்பாடான ஈமான் இருக்கின்றது, ஈமான் எங்களிடத்தில் இருக்கின்றதா என்பதை விசாரணை செய்யவும் வேண்டும். அந்த பெண்மணி கூறிய வார்த்தை என்ன? அந்த பெண்மணியுடைய நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு சம்பவம் இருக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். மற்ற சஹாபி தோழர்கள் எல்லாம் மது கிண்ணங்களில் மது ஊற்றி கொடுக்கப்படுகின்றது. மது ஊற்றி கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சமயம் வெளியிலிருந்து ஒரு தோழர் ஆக்கி விட்டார்களாம் என்று கூறப்படுகிறது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, என்ன சப்தம் அது? வெளியே போய் சென்று பார்த்து விட்டு வாருங்கள். நபி அவர்கள் மதுவை ஹராமாக்கி விட்டார்களாம்
என்று வெளியில் வந்திருக்கக்கூடிய தோழர் கூறுகின்றார் என்று அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய கையில் மது அரைவாசி குடித்த வண்ணம் அரைவாசி கிண்ணத்தில் இருக்கின்றது. இந்த தோழர் இந்த செய்தியை சொல்லிவிட்டார், இது உண்மையான ஒரு செய்தியா என்றெல்லாம் அந்த மது கிண்ணத்தை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணியை போடுகின்றார்கள், கட்டளையிடுகின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய மது காய்ச்சப்படுகின்ற அத்துணை கிடங்கங்களையும் உடனடியாக வீசிவிடுங்கள் என்று கூறப்படுகின்றது. அன்றைய நாள் நபி அவர்கள் மதுவை ஹராமாக்கி விட்டார்களாம் என்கின்ற செய்தி மதீனமா நகர் முழுவதுமாக பரவுகின்றது. அன்றைய நாளை ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இமாம்கள் கூறுகின்ற பொழுது அன்றைய நாள் மதுவின் ஆறாக தென்பட்டது என்று கூறுகின்றார்கள். வீதியெல்லாம் மதுக்கிடங்கங்கள் உடைத்து வீச, வீதியெல்லாம் மது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை என்று விசாரிக்கவில்லை. அத்துணை விடயங்களையும் அவர்கள் இழந்தார்கள். அவர்களுடன் அடிப்படையில் இருந்து வந்த ஒரு விடயம் மது, அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு விடயம். நபி அவர்களுடைய கொண்டார்கள். இன்று நாங்கள் எதன் யுத்தத்திற்கு செல்கின்றார்கள், அங்கு நாட்டு கழுதை ஒன்றை பிடித்து வருகின்றார்கள். பிடித்து வந்து மிகவும் பசியாக சமைக்கின்றார்கள். சட்டியில் கறி கொதித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் ஒரு சப்தம், நபி அவர்கள் நாட்டு கழுதையை ஆக்கி உண்ணுவதை ஹராமாக்கி விட்டார்களாம் என்கின்ற ஒரு செய்தி. தன்னுடைய வயிற்றில் பசி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த நாட்டு கழுதையை ஆக்கிய நபி அவர்களுடைய கட்டளையின் மூலம் அவர்களுடைய நேசத்தில் கூறப்படுகின்றது. எத்தனையோ இந்த குத்துபாக்களில் எத்தனையோ தலைப்புக்காக பேசப்படவில்லை, எங்களுக்காக வந்திருக்கின்றோமா? அந்த ஒரு எங்களுடைய உள்ளத்தில் எடுத்து நடந்து என்கின்ற விடயத்தை நானும் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கீழ்நிலை அடைந்ததாக இருக்கின்றார்கள். எப்படி நபி அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா பார்க்காத 3 பேர் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அவர்களை கணக்கிலும் கொள்ள மாட்டார். அத்தையூஸ் என்று கூறினார்கள். இமாம்கள் வரைவிலக்கணம் கூறுகின்ற செயல்பாடுகளை இவர்தான் ரோஷம் கட்டவர் என்று கூறினார். தாய், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து கொண்டு விலைக்கு வாங்கப்பட்ட மாடுகள் அறையும் ஒரு வெட்கம் கூடாது என்று அனுமதிக்காத என்ன செய்கின்றார்கள்? குடும்ப இவர்களைத்தான் நபி நாளை மறுமை நாள் இவரை அல்லாஹ் இவருக்கு சுவர்க்கம் நரகம் உடனடியாக இவருக்கு பார்த்தால் அதில் நலவுகள் அதிகமாக இருந்தால் அவர் சுவர்க்கம் செல்வார். அல்லாஹ் தஆலா கணக்கிலே கொள்ள மாட்டான் என்றால் நிச்சயமாக அவர் எங்கே செல்வார் என்கின்ற விடயத்தை நானும் நீங்களும் அறிய வேண்டும். எனவே இன்று நான் இந்த தருணத்தில் உங்களுக்கு தருகின்ற விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டிய முறைப்படி நேசிக்க வேண்டும், அதே நேரம் உயிரை விடவும் மேலாக நேசிக்க வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன்.